மாதம் அமாவாசை வருது, ஆனால் முறைப்படி திதி கொடுக்க முடியலை, தர்ப்பணம் செய்ய முடியலை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க இன்றைய நாளை சரியாக பயன்படுத்திங்க. ஏன்னா இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு மின்காந்த அலைகள் இணைந்த ஒரு மிகப்பெரிய நாளாகும். ஏன்னா சர்வ மகாலய அமாவாசை இன்றைய தினத்தில் அனுசரிக்கப்படுதுங்க. நம்முடைய குடும்பத்தில் குலத்தில் துர்மரணம் அடைந்தவங்க இருப்பாங்க, நண்பர்கள் குடும்பத்தில் கூட அது மாதிரி ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, நெருக்கமான ஒரு சிலர் கூட அது மாதிரி ஆயிருப்பாங்க. இவங்க யாராக இருந்தாலும் இவங்களை பற்றியெல்லாம் நினச்சி இன்றைய தினத்தில் நாம் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கும் ஒரு மனசாந்தி உண்டாகும். அவங்களுடைய ஒரு ஆத்மாவும் இன்னைக்கு சாந்தி அடையும். நமக்கும் அதனால் அவங்களுடைய சந்தோஷத்தால் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் புனிதமான நதிகளிலே காலையிலே நீராடி விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கன்னி அப்படிங்கிறது புதனுடைய வீடு. அந்த புதன் வீட்டிலே சூரியன் சந்திரனெல்லாம் இணைந்திருக்கும் இன்றைய தினத்திலே அந்த மாதிரி தர்ப்பணம் செய்வதன் மூலமாக நம்முடைய வம்சம் வழி வழியாக மேலோங்கி இருக்குங்க. பொதுவாக முன்னோர்களுடைய அந்த ஆத்மாவானது வெளியில் திரிந்து கொண்டே இருக்கும். சந்திரனுடைய அந்த ஒளிக்கற்றையிலிருந்து அவங்க உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க. இன்றைக்கி சந்திரன் இல்லாததுனால வீடு தேடி இன்றைக்கி பார்ப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நாம் காகம், அதுக்கு அடுத்தது நாய், பூனை இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறதும் நல்லதுங்க. அதனால் புனிதமான நதிகளில், அதுக்கடுத்து கடலில், புனிதமான ஒரு புஷ்கரத்தில் இன்றைக்கி நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது நல்லதுங்க. வாழைக்காய், பச்சரிசி, நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் நாம் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறதுங்க. கத்தியின்றி இரத்தமின்றி எல்லா வகையிலும் யுத்தம் செய்தவர் மகாத்மா காந்தியடிகள். அக்டோபர் 2ஆம் தேதி 1869 ஆண்டிலே போர்பந்தருங்கிற ஊரிலே பிறந்திருக்கிறாருங்க. ஜோதிட சாஸ்திரப்படி துலா லக்னம் கடகராசியில் அவர் பிறந்திருக்கிறார். கடகராசியிலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார். ஆயில்யம் நட்சத்திரம்னாலே ஒரு தன்னலம் இல்லாத ஒரு நட்சத்திரம். ஏன்னா லட்சுமண பெருமாள் சுவாமி பிறந்ததும் அந்த ஆயில்யத்தில் தான். அதனால தான் மகாத்மா காந்தியடிகள் தன்னை முழுமையாக இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து கொண்டாருங்க. லக்னாதிபதி சுக்கிரன், அவரோட பாக்யாதிபதி புதன், அவரோட வீரதீரத்துக்குரிய கிரகம் செவ்வாய். இந்த 3 கிரகமே அவருக்கு துலா லக்னத்தில் உட்கார்ந்துருக்குதுங்க. லக்ன கேந்திரம் லக்னத்திலே உட்கார்ந்துருக்குது. அதே போல் சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் பரங்கியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பயப்படாமல் அப்படியே பிடித்த பிடியிலேயே நின்று பேசிக்கிட்டே இருந்தார். தன்னுடைய சாதுரியமான சாமர்த்தியமான சாதுவான வார்த்தைகளால் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த அந்த ஒரு பெரிய திறமை அந்த வாக்கில் சனி இருந்ததுனால அவங்களுக்கு வந்ததுங்க. 4ஆம் இடத்துல கேது இருந்ததுனால தான் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தனக்கு பெரிய ஆடம்பரம் தேவையில்லைங்கிற எளிமையான வாழ்க்கை வாழ முடிஞ்சதுங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து லக்னத்தை பார்த்ததுனால தான் மனசுக்குள்ளேயே ஒரு தவச்சீலராக இவர் வாழ்ந்தாருங்க. ஜபம் தபம் ஹேராம் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு ராமபக்தனாகவும் இவர் இருக்க முடிஞ்சதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரனோட ராகு உட்கார்ந்ததுனால தான் பிடிவாத குணமும் இவர்கிட்ட இருந்ததுங்க. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால தான் அரசாங்கத்தால் ஆங்கிலேயரால் சில தண்டனைகளையும் இவர் அனுபவிச்சாருங்க. இவருடைய ஜாதகத்தில் புதன் அருமையாக இருக்கிறார். சுவாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால தான் எழுத்து திறமை, எல்லா திறமையும், சத்திய சோதனை உள்ளிட்ட பல நூல்களை எழுதக்கூடிய வல்லமை எல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. இது மாதிரி நிறைய விசேஷங்கள் மகாத்மா காந்தியடிகளுடைய ஜாதகத்தில் இருக்குதுங்க. இன்றைய தினம் மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால முன்னோர்களை நினைத்து வழிபடுவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மகாலய அமாவாசை நன்னாளாகிய இன்றைய தினத்திலே முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.